ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புஜ்ஜிகிரே சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். 2 டேஸாக வீடியோ போடுறதுக்காக ரொம்ப சாரிங்க. கொஞ்சம் பிஸி ஒர்க் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து வீடியோ பார்க்கலாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் விளாக் போடணுமா இல்லை ரெசிபி போடணுமான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் போடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். இப்போ இது என்ன ரெசிபி அப்படின்ட்டு வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயே பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, அது ஸ்வீட்டு. நம்ம வந்துட்டு இந்த உளுந்தை வந்து நான் காஃபி டம்ளர் இருக்கேன் இல்லைங்களா, அது வந்து ஒரே கப்பு மட்டும்தான், ஒரே டம்ளர் மட்டும்தான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கேன். இது நம்ம மிக்சியில் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம உழவு விடுறதுக்கு அந்த டம்ளர்லேயே வந்து ஒரு 18 டம்ளர் 9 டம்ளர் போட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதா போதும், கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் சூடானதா போதும். அப்புறம் நம்ம கைவிடாம இந்த அரைச்சதை எடுத்துட்டு வந்து ஊத்திட்டு நம்ம கைவிடாம கலக்கணுங்க. நீங்க கைவிடாம கலக்கினீங்கன்னா மட்டும்தான் அது அடிப்பிடிக்காம நம்மளால பாத்துக்க முடியும். நீங்க நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க நான்ஸ்டிக்ல செஞ்சீங்கன்னா சூப்பரா வந்து அடிப்பிடிக்காம வந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம கலர பொங்க வந்துட்டே இருக்கும். அதனால தான் நான் நான்ஸ்டிக்கில் செய்யாமல் ஒரு குண்டாலே செஞ்சுருக்கேன். பொங்க வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால நம்ம சிம்லே தான் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த அளவு நீங்கள் சிம்லே வச்சு நல்லா வந்து கொதிக்க விடணுங்க. அந்த உளுந்த வாசனை வந்து பச்சை வாசனை எல்லாமே போய் சூப்பராக வாசனை அடிக்கும். அந்த அளவு நீங்கள் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விடுற அளவு எந்த அளவு கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சதும் பச்சை வாசனை போனதும் நீங்கள் 1 டம்ளர் வந்து அரிசி உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா நான் 1 கப்பு வந்துட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். 1 கப்பு வெல்லம் இருந்தாலே கரெக்டாக மீடியமாக இருக்குங்க. அப்புறம் நல்லா கலக்கி விட்டதும் கொஞ்சமாக ஒரு 4-5 ஏலக்காய் தூளை நல்லா பொடி பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு விட்டு கூட கிளறலாம். கைவிடாமல் கிளற முடியல அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் விட்டு விட்டு கிளறுங்க. வெல்லம் வந்து கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு 10-15 முந்திரி வந்து நான் 2ஆக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். அப்புறம் முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திராட்சை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா குண்டு குண்டாக வந்துடும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா திராட்சை வந்து கருகி போயிடும். அதனால முந்திரி வந்து நல்லா ஒரு சிம்மில் வந்துட்டு வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பாயசம் செய்யும் போதும் சரி, முந்திரி வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறமா பாயசம் சேர்த்துக்கோங்க, திராட்சை சேர்த்துக்கோங்க, சாரி. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கருகவும் கருகாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்ததும் அது வறுக்கிறதுக்குள்ள பாயசமும் வந்து நல்லா வந்துட்டு அந்த வெள்ளத்துலேயே நல்லா கரைஞ்சிட்டு இருக்கோங்க. நம்ம உளுந்த பாயசம்னு சொல்லிக்கலாம், உளுந்த கஞ்சின்னு சொல்லிக்கலாம். இது வந்துட்டு அதாவது பொன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, முதுகெலும்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் அந்த வயிறு வலி அதெல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. இது வந்து பாப்பாக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ முந்திரி திராட்சைலாம் வறுத்ததை அதோட சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணும்னாலும் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரே கொதி மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக டேஸ்ட் ஆகிடும். நான் தேங்காய் வந்து போடலை, ஏன்னா அதை நான் ஈவினிங் டைமில் தான் செய்கிறேன். அந்த பாப்பா கொடுக்கும்போது ஜீர்ணம் ஆகாது இல்லையா நைட்டில், அதனால தேங்காய் போடாமல் தான் செஞ்சுருக்கோம். எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் தேங்காய் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து தேங்காய் வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பவுல் எங்கே வாங்கினோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எங்கே வாங்கினோன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வாழையில பவுல் வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலில் வந்து பார்த்துருக்கோம். அது எங்கே வாங்கினோன்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் தரப்போகிறதில்ல, இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த ரெசிபி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.